நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷ்வா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. கடைசி காலத்தில் தேவன் தேடும் வாலிபனா நீ? கர்த்தருக்காக எழும்பி பிரகாசிக்க ஆசைப்படுகிறாயா நீ? கடைசி காலத்தில் பாவத்தில் விளைவிக்கும் பிசாசின் தந்திரங்களை அழிக்க ஆயத்தப்படுகிற வாலிபனா நீ? ஜாஷ்வா டிவி மற்றும் தீர்க்க தரிசன சந்ததி சர்வதேச ஊழியங்கள் வழங்கும் தீர்க்க தரிசன சந்ததி நேரம். தரிசனம் தேவை, தெய்வ தரிசனம் தேவை, தேசத்தை சுதந்தரிக்க தரிசனம் தேவை. இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு வழங்குபவர்கள் நாதன் டிம்பர்ஸ் துணை நிறுவனமான நாதன் பர்னிச்சர். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரும் இரட்சகருமாகிய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நீடிய நாமத்தில் ஜாஷ்வா டிவியில் இணைந்திருக்கிற அன்பு தேவ பிள்ளைகள், கர்த்தருடைய ஊழியக்காரர்கள், ஆமீன், கர்த்தருடைய பிள்ளைகள் உங்கள் யாவருக்கும் இயேசுவின் நாமத்தில் தீர்க்க தரிசன தலைமுறை ஊழியத்தின் சார்பாகவும் என்னுடைய சார்பாகவும் குடும்பத்தின் சார்பாகவும் உங்களுக்கு நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்ளுகிறோம். அல்லேலூயா. உங்கள் கூட இருப்பது ரொம்ப சந்தோஷம், உங்கள் கூட பேசுவது ரொம்ப சந்தோஷம். கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் ஆசீர்வதிப்பார். ஒருபோதும் ஒரு காலமும் அவர் நம்மை விட்டு விலகவும் மாட்டார், நம்மளை கைவிடவும் மாட்டார். அவர் நல்ல தகப்பனாக இருக்கிறார். நாம் ஒரு பாவத்திற்குள்ளேயோ ஒரு வலைக்குள்ளே நம்ம சிக்கிக்கொள்ள போகும்போது கர்த்தர் நம்மளை எச்சரிக்கிறார். யார் மூலமாவது, காகத்தின் மூலமாக இருக்கலாம், கழுதையின் மூலமாக இருக்கலாம், மீனின் மூலமாக இருக்கலாம், எப்படியாவது கர்த்தர் தம்மை எச்சரிப்பார். நம்மை எச்சரித்து நம்மளை சரியான பாதையில் நடத்துவார். கவனிக்க வேண்டும், பிலேயாம் தவறு செய்த பொழுது ஆமென் ஸ்தோத்திரம், கழுதையின் வாயை திறந்து கழுதையை எச்சரிக்கிறார். ஆண்டவர் நம்ம கூட பேசுகிறது எல்லா சூழ்நிலையிலும் நம்ம கூட பேசுவார். இப்போ நம்ம ஒரு பைபாஸ் ரோட்டில் வேகமாக வண்டி ஓட்டிகிட்டு இருக்கோம், அங்கே ஒரு போர்டு இருக்கும், கவனம், மெதுவாக செல்லுங்கள், விபத்து பகுதி, அபாயகரமான வளைவு. அப்போ என்ன ஆகுது அப்படின்னா, அந்த போர்டு நம்ம மூலமாக எச்சரிக்குது, இந்த இடத்துல போகாத, நீ விழுந்துருவ, இந்த ஸ்பீடில் போ, வேகமாக போங்க, இந்த பிரச்சனை இருக்கு அப்படின்னு. அருமையான தம்பி, அருமையான தங்கச்சி, அருமையான இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அருமையான தாயே, எனக்கு அருமையான தகப்பனே, நம்முடைய ஆண்டவர் நம்மளை எச்சரிக்கிறார், நம்மளை நடத்துகிறார். வேதம் சொல்லுகிறது, நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன் மேலின் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். எச்சரிப்பான ஆலோசனைகளை கர்த்தர் தருவார். நம்மை பலப்படுத்துகிற ஆலோசனையை கர்த்தர் தருவார். அல்லேலூயா. இருக்கிற இடத்துல கண்களை மூடி, ஆண்டவர் நம்மைக்காக, நம்மை மீட்பதற்காக தம்மை ஒப்பு கொடுத்தார். நம்மை எடுத்துக்கொள்வதற்காக, நம்மை ராஜ்யத்திற்குள் சேர்ப்பதற்காக அவர் தம்மை ஒப்பு கொடுத்தார். இருக்கிற இடத்தில் எல்லாம் கண்களை மூடி ஹல்லேலூயா. எங்களை வாழ வைக்க சிலுவையில் தொங்கினே, எங்களை வாழ வைக்க சிலுவையில் தொங்கினே, நோக்கி பார்த்ததினா பிழைத்து கொண்டோமையா, நோக்கி பார்த்ததினா பிழைத்து கொண்டோமையா, ஒப்பு கொடுத்தீரையா, உம்மையே எனக்காக உலகின் இரட்சகரே, உன்னத பலியாக சுத்திகரித்தீரே, சொந்த ஜனமாக சுத்திகரித்தீரே,
சுத்திகரித்தீரே சொந்த ஜனமாக உள்ளத்தில் வந்தீரையா உமக்காக வாழ்ந்திட எங்கள் உள்ளத்தில் வந்தீரையா உமக்காக வாழ்ந்திட ரெண்டு கைகளை உயர்த்தி ஒப்பு கொடுத்தீரையா உம்மையே எனக்காக உலகின் ரட்சகரே உன்னத பலியாக ஒப்பு கொடுத்தீரே ஒப்பு கொடுத்தீரையா என்னையே அப்பா என்னை மீட்கவுமே ஒப்பு கொடுத்தீரே ஆண்டவரே உலகின் ரட்சகரே உம்மையே எனக்காக உமக்காகத்தானே உயிர் வாழ்கின்றேன் உம்மை தானே நேசிக்கின்றேன் உமக்காகத்தானே உயிர் வாழ்கின்றேன் உம்மை தானே நேசிக்கின்றேன் வாழ்ந்தாலும் உம்மோடுதான் மரித்தாலும் உம்மோடுதான் வாழ்ந்தாலும் உம்மோடுதான் மரித்தாலும் உம்மோடுதான் சொல்லுவோம் ஆத்தும பாரத்தை தாருமையா அபிஷேகத்தால் என்னை நிரப்புமையா ஆத்தும பாரத்தை தாருமையா அபிஷேகத்தால் என்னை நிரப்புமையா வாழ்ந்தாலும் உம்மோடுதான் மரித்தாலும் உம்மோடுதான் சொல்லுவோம் வாழ்ந்தாலும் உம்மோடுதான் மரித்தாலும் உம்மோடுதான் சத்தத்தை உயர்த்தி சொல்லுவோம் அப்பா நாங்கள் உயர்த்துகிறோம் ஆண்டவரே எங்கள் பலனாகிய கர்த்தாவே லேலுயா பூர்ண சத்தமாயா அப்பா நாங்கள் உயர்த்துகிறோம் ஏசையா இந்த மாதத்தில் இந்த 3வது வாரத்தில் நடத்தி வந்தீரே இந்த 3வது வாரம் வரைக்கும் தேவ கிருபைகளை பாதுகாத்ததே தேவ தயவு எங்க கூட இருந்ததே ஓ இயேசுவே எங்களை சுத்திகரிங்க ஏசப்பா இன்னும் எத்தனை நாளைக்கு நாங்கள் பாவத்திற்குள்ளே வாழ்ந்து கொண்டிருப்போம் எத்தனை நாட்கள் இன்னும் பாவத்திற்கு ஊழியத்தை நாங்கள் செய்து கொண்டிருப்போம் தெய்வமே ஒரு விஷயா இந்த பகல் நேரத்தில் அல்லது இந்த ராத்திரி நேரத்தில் எந்த நேரமாயிருந்தாலும் எங்களை உயிர்ப்பிப்பீராக எங்களை ரிவைவ் பண்ணுங்க ஆண்டவரே எங்களை மீண்டும் உயிர்ப்பிக்க மாட்டீரோ எங்களை மீண்டும் உயிர்ப்பிக்க மாட்டீரோ எங்களை மீண்டும் உயிர்ப்பிக்க மாட்டீரோ டஃபகத சகதி அந்தல ஷமலதியா எங்களை மீண்டும் உயிர்ப்பிக்க மாட்டீரோ
எங்களை மீண்டும் அபிஷேகிக்க மாட்டீரோ? நாங்கள் இந்த இடத்திற்கு வந்ததற்கு ஒரு முகாந்தரம் இல்லையோ? தேவமே, உம்மை நாங்கள் நம்பி வந்து நிற்கிறோம். தேவனே, நாங்கள் உம்மை நம்பி வந்து இருக்கிறோம். எங்களை பலப்படுத்துங்கப்பா, இயேசுவின் நாமத்தின் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. ஆண்டவரும் இரட்சகருமாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் உங்கள் எல்லாருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்ளுகிறேன். கர்த்தர் நல்லவராகவே இருக்கிறார். அவர் நம்மை நினைத்திருக்கிறார். அவர் நம்மை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. அருமையான வாலிப தம்பி, அருமையான வாலிப தங்கச்சி, ஆலோசனைகள் இல்லாத இடத்திலே, தரிசனங்கள் இல்லாத இடத்திலே ஜனங்கள் சீர்கிட்டு போவார்கள். நம்மை ஆண்டவர் நம்புகிறார், நம்மை பரலோகம் நம்புகிறது. நமக்காக எல்லாவற்றையும் அப்பா செய்து கொண்டிருக்கிறார், செய்கிறார், செய்து முடிப்பார், நடப்பிக்கிறார், நடத்தி கொண்டிருக்கிறார், நடப்பித்து காண்பிக்கிறார், நடத்தி முடிப்பார். பரலோக பக்கத்தில் எந்த பிரச்சனையுமே இல்லை. வண்டி ஆட்டோமேட்டிக்காக சரியாக இருக்குது. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் சொல்லுகிறார், நீ தடவி பார்க்கிற தூரத்தில் தான் நான் இருக்கிறேன். இல்லை, ஏசப்பா என் கூட பேச மாட்டாரு, ஏசப்பா என்கிட்ட இடைபட மாட்டாரு, ஏசப்பா எனக்கு தரிசனத்தை காண்பிக்க மாட்டாருன்னு நம்ம தெய்வத்தின் மேலே குறை சொல்லக்கூடாது. ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உனக்கு சமீபத்தில் நான் அமர்ந்திருக்கிறேன். ஆண்டவர் சமீபத்தில் இருக்கிறார். காற்றை பார்க்க முடியாது, ஆனால் காற்று அடிக்கிறத உணரலாம். தேவ பிரசன்னத்தை நம்மளால பார்க்க முடியலன்னா கூட தேவ பிரசன்னம் ஒரு காற்றை போல நம்ம மேல மோதுகிறத நம்மால என்ன பண்ண முடியும் அப்படின்னா உணர முடியும். அல்லேலூயா. இன்னைக்கு ஒரு அழகான ஒரு காரியத்தை நான் கர்த்தருடைய சமூகத்தில் இருந்து உங்களுக்காய் நான் பேச ஆசைப்படுகிறேன். ஆண்டவர் நமக்கு காரியங்களை, வாழ்க்கை பாடத்தை கற்றுத் தருவார். எல்லாராலும் அறியப்படுகிற ஒரு புருஷன், எல்லாராலும் பிரசங்கத்தில் பேசப்படுகிற ஒரு புருஷன், எல்லாராலும் அறியப்பட்டு நேசிக்கப்பட்டு அநேக வாலிபர்களுக்கு எடுத்துக்காட்டாய் இருந்த ஒரு புருஷன். அவனுக்கு பெயர் யோசேப்பு. யார் இந்த யோசேப்பு? யாக்கோபுடைய குமாரன், பலவர்ண அங்கி தரிக்கப்பட்டவன், குடும்பத்திலே மேன்மையானவன், குடும்பத்திலே ஆசீர்வதிக்கப்பட்டவன், குடும்பத்திலே அதிகமாக ஆசையாய் செல்லமாய் வளர்க்கப்பட்ட ஒரு இளம் வாலிபன் தான் இந்த யோசேப்பு. அவனுடைய தகப்பன் அவனுக்கு பல வர்ண அங்கிகளை போட்டு அழகு பார்த்தார். அந்த காலகட்டத்தில் பல வர்ண அங்கிகள் கிடைப்பது கடினம். ஏன்னு கேட்டால் இந்த காலத்தில் நமக்கு என்ன இருக்குது, நிறைய ட்ரெஸ் மேக்கிங் மிஷின்ஸ், கிளாத் மேக்கிங் மிஷின்ஸ், நிறைய ஃபேக்ட்ரிஸ் இருக்கிறது. ஆனால் அந்த காலத்தில் அப்படி கிடையாது. நெசவு பண்ண கூட நேரம் இல்லாமல், மிஷின் இல்லாமல் கஷ்டப்பட்ட காலங்கள் தான் அந்த காலம். அப்போது அந்த காலத்தில் ஒரு மனுஷன் வந்து பிளெயின் ட்ரெஸ், இப்போ நான் ஒயிட் ஷர்ட் போட்டிருக்கேன், இப்படி பிளெயினாக போடுறது எளிது. அதில் பல வர்ண அங்கிகளை சேர்த்து அதை மேக் பண்ணி போடுவது ரொம்ப கடினம். அப்போ ராஜ வீட்டு குமாரர்கள், ராஜ வீட்டு பிள்ளைகள் அவைகளை அனுபவிப்பார்கள். அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. யோசேப்பை குறித்து வேதம் சொல்லுகிறது, இவன் பல வர்ண அங்கி தரிக்கப்பட்டவன். அப்படி அவன் தகப்பன் இந்த குமாரனை தலைக்கு மேலே தூக்கி வைத்து கொண்டாடின நாட்களானது அந்த காலம். ஒரு நாள் யோசேப்பு அவன் தூங்கிக் கொண்டிருக்கும் பொழுது அவனுக்கு கர்த்தர் ஒரு சொப்பனத்தை கொடுக்கிறார். சொப்பனத்தை கொடுத்தா அதுல பார்க்கிறான், கர்த்தர் இவனை உயர்த்தி வைக்கிறார். சகோதரர்கள் அவனுக்கு கீழே,
சகோதர குடும்பங்கள் எல்லாரும் அவனுக்கு கீழே வணங்கி நிற்க தன்னுடைய அரிக்கட்டு நிமிர்ந்திருக்கிறதை பார்க்கிறான். பார்த்துட்டு ரொம்ப எக்ஸைட்மெண்ட்ல என்ன செய்யறான் அப்படின்னா, அவங்க அண்ணன்மார்கள்லாம் கூப்பிட்டு காரியத்தை விரிவிக்கிறான். அவன் தகப்பனை கூட்டு காரியத்தை விரிவித்து சொல்லுகிறான். இப்போ என்ன நடக்குது அப்படின்னா, தகப்பன் அவனை கடிந்து கொள்ளுகிறார். சகோதரர்கள் அவன் மேல் பொறாமை கொண்டு கொண்டிருக்கிறார்கள். இவன் என்ன இப்படி நினச்சிட்டு இருக்கிறான், பொடிப்பைய. ஏற்கனவே அப்பா அவனுக்கு மட்டும் கலர் கலராக ட்ரெஸ் போடுறாரு, நமக்கு மட்டும் தோல் மாதிரி கலரில் ட்ரெஸ் போடுறோம். நம்மளை மாடு மேய்க்க ஆடு மேய்க்க விடுறார், இவன் மட்டும் வீட்டுக்குள்ளே உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கிறான். இவனுக்கு எப்படி அப்படின்னு உனக்கு ஒரு கோபங்கள், சகோதரர்கள் எல்லாம் கோபப்படுறான். நாட்கள் வந்தது. அவன் தன் தகப்பன் சத்தத்தை கேட்டு, தன்னுடைய தாயின் சொல்லை கேட்டு, தாய் சொல்லை தட்டாமல், தகப்பனின் சொல்லை தட்டாமல் தன்னுடைய சகோதரனை சந்திக்க வனாந்தரத்திற்கு போகிறான். வனாந்தரத்திற்கு போனாங்க. என்ன நடக்குது அப்படின்னா, அண்ணன்மார்கள் சொல்கிறார்கள், டே சொப்பனக்காரன் வார அவனை கொன்று போட்டுடலாம் அப்படிங்கிறான். இன்னொருத்தன் சொல்கிறான், நம்ம சகோதரன் ஆச்சு இல்லையா, என்னதான் அந்த ரத்த பந்தம் இருக்கும், செத்து போனால் நம்ம கஷ்டமாக இருக்கும், நம்ம என்ன பண்ணலாம், குழியில் தூக்கி போடலாம் அப்படிங்கிறான். குழியில் தூக்கி போட்டு போயிடலாம் அப்படின்னு பார்த்தா, அதுக்கு முன்னாடி என்ன பண்ணுறாங்க, வஸ்திரத்தை கலற்றுகிறார்கள். அப்போது நான் இன்றைக்கி பேச போகிற தலைப்பு என்னென்னா, யோசேப்பின் வஸ்திரங்கள் கலற்றப்பட்டது. இன்னைக்கு நான் பேச போகிற செய்தியின் தலைப்பு வஸ்திரங்கள் கலற்றப்பட்டது. வஸ்திரம்னா என்ன? தன் மானத்தை மறைக்கிறது. வஸ்திரம்னா என்ன? தன்னுடைய உடல் உறுப்பை வெளியே காமிக்காமல் மானத்தை பாதுகாக்க பயன்படுத்தப்படுவது. முதலாவது வஸ்திரம் ஸ்டைலுக்கு அல்ல, தன்னுடைய பிரைவேட் ஸ்பாட்ஸ் மறைக்கிறதுக்கு தான் வஸ்திரம். இப்போ யோசேப்பின் வஸ்திரங்கள் முதலாவது யார் மூலமாக கலற்றப்படுகிறது அப்படின்னா, தன்னுடைய சகோதரர்கள் மூலமாய் கலற்றப்படுகிறது. கூட பிறந்தவனே தன்னுடைய வஸ்திரத்தை கலற்றுகிறான். முதலாவது யோசேப்பின் வஸ்திரம் கலற்றப்பட காரணம் என்ன? அவனை குழியில் தள்ளிவிட வஸ்திரங்கள் கலற்றப்பட்டது. இரண்டாவது, யோசேப்பை என்ன பண்ணுகிறார்கள்? தூர தேசத்திற்கு அவனை விற்று அனுப்புகிறார்கள். அவன் எகிப்துக்கு வருகிறார். எகிப்திற்கு வந்தால் அவன் போத்திபாரின் வீட்டில் வேலைக்காரனாக சேர்கிறான். போத்திபார் பார்க்கிறான், இவன் வேலையில் சிறந்தவனாக இருக்கிறான், அழகில் தேறினவனாக இருக்கிறான். அந்த வீட்டுக்கே இப்போ அவன் தான் சூப்பர்வைசராக மாறுறான். அந்த வீட்டுக்கே அவன் தான் பொறுப்பாளியாக மாறுறான். இப்போ அந்த வீட்டுக்கு அவன் பொறுப்பாளியாக மாறி அவன் என்ன நடக்குது அப்படின்னா, போத்திபாரின் மனைவிக்கு இவன் மேலே ஒரு கண்ணு. இவனை எப்படியாவது அடையணும், இவனை எப்படியாவது நம்ம தப்பு பண்ண கூப்பிட்டு வந்துடணும், இவனை எப்படியாவது நம்ம பக்கமாக வச்சுக்கிடணும் அப்படின்னு ஒரு எண்ணம் வருகிறது. பல நாள் யோசேப்பை தன்னோடு கூட சயனிக்க அவள் அழைப்பு விடுக்கிறாள். யோசேப்பு அந்த அழைப்புக்கு செவி கொடுக்கல. நாட்கள் வந்தது. போத்திபார் வீட்டில் இல்லாத நேரம் வேலைக்காரர்கள் எல்லாம் அந்த வீட்டிற்கு வெளியே அந்த முற்றத்திலே தோட்டத்திலே வேலை பார்த்து கொண்டிருக்கும் பொழுது யோசேப்பு தனியாய் மாட்டிக்கொள்கிறான். யோசேப்பு தனியாக மாட்டிக்கொண்டவுடனே என்ன நடக்குது அப்படின்னா, யோசேப்பை அவள் தன்னோட கூட தவறு பண்ணும்படியாய் போராடுகிறாள். அந்த காலத்தில் சிசிடிவி கேமரா இல்லை. அந்த காலத்தில் தப்பு பண்ணுனா டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்க முடியாது. அந்த காலத்தில் தப்பு பண்ணுனா மெடிக்கல் ரீதியில் கண்டுபிடிக்க அங்கே எந்த வாய்ப்புகளும் கிட்டலை. ஆனாலும் யோசேப்பு தப்பு பண்ணியிருக்கலாம். வேதம் சொல்லுகிறது, போத்திபாரின் மனைவி யோசேப்பின் வஸ்திரத்தை பிடித்து இழுக்க தன்னுடைய வஸ்திரம் கலன்று போனாலும் பரவாயில்லை என்று சொல்லி அவன் வெளியே ஓடி வந்தான். அப்போ முதலாவது யோசேப்பின் வஸ்திரம் எதற்கு கலற்றப்பட்டது அப்படின்னா, குடும்பத்திலிருந்து வெளியே கொண்டு வர கலற்றப்பட்டது. ரெண்டாவது, யோசேப்பின் வஸ்திரம் எங்கு கலற்றப்பட்டது? போத்திபாரின் மனைவியாகிய அந்த கிழவி மூலமாக கலற்றப்பட்டது. ஏன் கலற்றப்பட்டதுன்னா, போத்திபாரின் வீட்டில் அவன் இருக்க தவக்கூடாதுன்னு சொல்லி அந்த இடத்திலிருந்து அவனை புறப்பட அது கலற்றப்படுகிறது. இப்போ அவன் எங்கே வாரான்? சிறைச்சாலைக்குள்ளே வருகிறான். சிறைச்சாலைக்குள்ளே வந்து பார்த்தா அந்த இடத்துலையும் அவனை கர்த்தர் உயர்த்துகிறார்.
அந்த இடத்திலும் கர்த்தர் அவனை மேன்மைப்படுத்துகிறார். அந்த இடத்திலும் கர்த்தர் அவனை அபரிவிதமாய் ஆசீர்வதிக்கிறார். அந்த இடத்திலும் கர்த்தர் அவனோடு கூட இருக்கிறார். அந்த இடத்திலும் மனுஷர்கள் கண்களில் தயவு கிடைக்கிறது. அந்த இடத்திலும் தேவ சகாயம் அவனை கிட்டிச் செல்கிறது. அந்த இடத்திலும் கர்த்தருடைய பாதுகாப்பு அவன் மேல் இருக்கிறது. நாட்கள் வந்தது. இப்போ அவனுடைய வஸ்திரங்கள் கலற்றப்படுது. எதுக்கு தெரியுமா கலற்றப்படுகிறது? கர்த்தர் அவனுக்கு சொன்ன வாக்குத்தத்த இடத்திற்கு கொண்டு செல்ல அந்த வஸ்திரங்கள் கலற்றப்பட்டது. இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அருமையான தேவ பிள்ளையே, எனக்கு அருமையான ஊழியக்காரனே, எனக்கு அருமையான குடும்பத்தில் இருக்கிற பெரியோர்களே, கர்த்தருடைய வார்த்தையை தெளிவாக கேளுங்கள். ஆண்டவர் நம்மை விட்டு ஒரு சில காரியத்தை கலற்றுகிறார் என்று சொன்னால், ஒருவேளை சகோதரர்கள் யோசேப்பின் வஸ்திரத்தை கலற்ற கர்த்தர் யோசேப்புக்கு அதை அனுமதிக்கவில்லை என்று சொன்னார், யோசேப்பு தன் சகோதர குடும்பத்தோடு ஒட்டி கொண்டிருப்பான். ஒருவேளை கர்த்தர் போர்த்திபாரின் வீட்டிலே போர்த்திபாரின் மனைவியை வைத்து யோசேப்பின் வஸ்திரங்கள் கலற்ற முயற்சிக்கவில்லை என்று சொன்னால், யோசேப்பு போர்த்திபாரின் வீட்டிலே அமைதியாக வேலை பார்த்து கொண்டு தன்னுடைய காலத்தை கடத்தி இருப்பான். ஒருவேளை சிறைச்சாலையிலே அவனுக்கு வஸ்திரங்கள் கலத்தப்படவில்லை என்று சொன்னால், அவன் சிறைச்சாலையிலே மாத்திரம்தான் இருந்திருப்பான். நாட்கள் வருகிறது. ஒரு காலத்திலே தூங்கி அடுத்த காலத்திலே முழித்து பார்க்கும் பொழுது அரண்மனையில் இருக்கிறவர்கள் ஓடி வந்து யோசேப்புக்கு சவரன்களை பற்றி அவனுக்கு வஸ்திரத்தை மாற்றுகிறார்கள். இப்போ மூணாவது முறை அவனுக்கு வஸ்திரம் ஏன் கலற்றப்படுகிறது அப்படின்னா, வாக்கு பண்ணின இடத்திற்கு கொண்டு செல்ல அந்த வஸ்திரங்கள் கலற்றப்படுகிறது. ஏ தேவ ஜனமே, கர்த்தர் ஒரு சில காரியத்தை நம்மை விட்டு கலற்றுகிறார் என்று சொன்னார், சைலண்டா இருக்கணும். புறப்பட பண்ணினார், புறப்பட பண்ணினார். தன் இஸ்ரவேல் தேசத்திலிருந்து புறப்பட பண்ணுகிறார். அந்த இடத்தில் போத்திபாரின் வீட்டிலிருந்து புறப்பட பண்ணுகிறார். சிறைச்சாலையில் இருந்து யோசேப்பை புறப்பட பண்ணுகிறார். மூன்றாவது அரண்மனையில் இருந்து ரதத்திலே கர்த்தர் அவனை புறப்பட பண்ணுகிறார். ஆண்டவர் சொன்ன வார்த்தை நிறைவேறணுமா? ஆண்டவர் சொன்ன காரியங்கள் நிறைவேறணுமா? மனிதர்கள் பார்க்கிறார்கள், பார்க்கவில்லை. தெய்வம் நம்மளை பார்க்கிறது. மனிதர்கள் நம்முடைய அங்கலாய்ப்பை எண்ணுகிறார்கள், என்னவில்லை. தெய்வம் நம்முடைய அங்கலாய்ப்பை எண்ணுகிறார். மனிதர்கள் நம்முடைய இருதயத்தை தியானிக்கிறார்கள், தியானிக்கவில்லை. தெய்வம் நம்முடைய இருதயத்தை தியானிக்கிறார். யார் நம்மளை புரிந்து கொண்டாலும் சரி, புரிந்து கொள்ளாமல் போனாலும் சரி, நம்மை புரிந்து கொள்ள நமக்கு ஒரு மீட்பர் உண்டு. நம்மளை பாதுகாக்க நமக்கு ஒரு மீட்பர் உண்டு. நம்மளை தப்புவிக்க நமக்கு ஒரு மீட்பர் உண்டு. எதை குறித்தும் பயப்படாதே. வேதம் சொல்லுகிறது, கர்த்தருடைய வார்த்தை நிறைவேறும் அளவும் கர்த்தருடைய வார்த்தை யோசேப்பை புடமிட்டது. புடமிட்டார். யோசுவாவின் வஸ்திரத்தை குறித்து சத்துரு பரலோகத்தில் தேவனிடத்தில் போராடுகிறான். கர்த்தர் யோசுவாவின் வஸ்திரத்தை கலற்றி அவனுக்கு புதிய வஸ்திரத்தை வைக்கிறார். இளையகுமாரன் திரும்பி வரும் பொழுது அவனுக்கு வஸ்திரங்களை தன் தகப்பன் கொடுக்கிறார். ஆவிக்குரிய வஸ்திரத்தை நான் குறித்து உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆவிக்குரிய வஸ்திரம் நம்ம கூட இருக்குதா? அதுதான் சர்வ ஆயுத வர்க்கத்தை உடைய வஸ்திரம். சத்துருவை ஜெயிக்கணும்னா பேர் கிறிஸ்தவனா இருந்துட்டு நீ தாழ்ச கூட பண்ண முடியாது. கடுக சத்துருவை ஜெயிக்கணும்னா தேவ பலன் நம்ம கூட இருந்தா மாத்திரம் போதாது. தேவனுடைய பட்டயங்கள் நம்முடைய வாழ்க்கையில வெளிப்படும். அந்த அந்தரங்கத்தை ஜெயிக்கணும்னா தேவ பட்டயம் உனக்கு வேணும். அந்தரங்கம் யாருக்குமே தெரியாது பாஸ்டர். ஆண்டவர் சொல்றார், எல்லாத்தையும் எழுதி வச்சிருக்கிறேன். நியாய தீர்ப்பு உன் ஆண்டவர் நம்புறார். தம்பி தங்கச்சி, உன் வஸ்திரங்கள் கலற்றப்படுவது நீ அவமானத்திற்கு அல்ல. தேவன் உன்னை உயர்ந்த ஸ்தானத்தில் வைக்க, உன்னை உயர்த்த,
அந்த காலத்தில் தம்பி அண்ணன்மார்கள் தம்பி ட்ரெஸ்ஸை கழட்டும் போது அண்ணன் சொல்லியிருக்கலாம், தம்பி அண்ணே உங்களை நம்பி தானே வந்தேன், அவமானப்படுத்தாதீங்க அண்ணே, என்னை நிர்வாணப்படுத்தாதீங்க என்னன்னு சொல்லி அழுதிருக்கலாம். போர்த்திபாரின் மனைவி அவன் வஸ்திரத்தை கழற்றும் போது, ஐயோ என் தேவன் என்னை பார்க்கிறார், நான் தவறு பண்ணக்கூடாது என்று சொல்லி அவன் என்னை நிர்வாணப்படுத்தாதீங்கன்னு சொல்லி அழுதிருக்கலாம். ஆனால் 2 முறை வஸ்திரத்தை அவிழ்க்கும் போது கண்ணீர் விட்ட யோசேப்பு 3வது முறை சிங்காசனத்திற்கு முன்பாக, ராஜாவுக்கு முன்பாக இவனை கொண்டு செல்ல போர் வீரர்கள் சிறைச்சாலையிலே இவனுடைய வஸ்திரத்தை அவிழ்க்கும் பொழுது யோசேப்பு என்ன தெரியுமா சொல்லியிருப்பார்? 2 முறை வஸ்திரங்கள் அவிழ்க்கப்பட்டது நல்லது, போர்த்திபாரின் மனைவியினாலே வஸ்திரங்கள் அவிழ்க்கப்பட்டது நல்லது. ஒருவேளை போர்த்திபாரின் மனைவி என் வஸ்திரத்தின் மேல் கை வைக்கவில்லை என்று சொன்னார், நான் சிறைச்சாலைக்குள்ளே வந்திருக்க மாட்டேன், சிறைச்சாலைக்குள் நான் வரவில்லை என்று சொன்னார், பானபாத்திரக்காரனை சந்தித்திருக்க மாட்டேன், பானபாத்திரக்காரனை சந்தித்திருக்க மாட்டேன் என்று சொன்னார். சொப்பனத்திற்கு அர்த்தம் சொல்லியிருக்க மாட்டேன், சொப்பனத்திற்கு அர்த்தம் சொல்லியிருக்கவில்லை என்று சொன்னார். என்னை இந்த உயர்வு தேடி வந்திருக்காது. ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, எதை செய்தாலும் நீ நன்மைக்காக செய்கிற. அல்லேலூயா. கண்களை மூடி, அப்பா ஒருவேளை இன்னைக்கு எதையோ கத்த நம்ம விட்டு அவிழ்க்கிறார்னா ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஆனா வாக்கு தத்தத்துக்கு நேராக அவிழ்க்கிறோம். இதுவரை உதவின எபினேசர் உண்டு, இனியும் நடத்திடுவார், இனியும் நடத்திடுவார். எதை நினைத்தும் நீ கலங்காதே மகனே, யெகோவா தேவன் உன்னை நடத்தி செல்வார், யெகோவா தேவன் உன்னை நடத்தி செல்வார். எதை நினைத்தும் நீ கலங்காதே மகனே, யெகோவா தேவன் உன்னை நடத்தி செல்வார், யெகோவா தேவன் உன்னை நடத்தி செல்வார். புது பலன் அடைந்து சிறகுகளை விரித்து உயர பறந்திடுவார், உயர பறந்திடுவார். எதை நினைத்தும் நான் கலங்கிடவே மாட்டேன், யெகோவா தேவன் என்னை நடத்திடுவார், யெகோவா தேவன் என்னை நடத்திடுவார். நல்ல பிதாவே, எங்களை விட்டு கர்த்தர் ஒரு சிலரை அவிழ்க்கும் பொழுது, ஒருவேளை இளையகுமார் கிட்ட கர்த்தர் அந்த பலவர்ணை எங்கேயும் அவிழ்த்து போட்டிருக்க மாட்டார். அந்த யோசேப்பு கிட்ட சொன்னா யோசேப்பு செஞ்சிருக்க மாட்டார். அதனால தான் கர்த்தர் ஒரு சில இதை அவிழ்க்க, ஒரு சில காரியத்தை, ஒரு சில உயர்வுகளை கர்த்தர் நம்ம விட்டு எடுக்கிறதுக்கு காரணமே மேன்மையான ஒரு சில காரியத்தை சுதந்திரிக்க. தம்பி தங்கச்சி,
அக்கா, அம்மா, அப்பா, அண்ணன், ஊழியக்காரரை, பாஸ்டர் ஐயா, பாஸ்டர் அம்மா, ஆண்டவர் ஒரு சில காரியத்தை அவிழ்க்கிறார் என்று சொன்னால் நன்மைக்காக 3 முறை சகோதரர்களால் வஸ்திரங்கள் அவிழ்க்கப்பட்ட போது அவன் குடும்பத்தில் இருந்து புறப்பட்டான். போர்த்திபாரின் மனைவியினாலே வஸ்திரங்கள் அவிழ்க்கப்படும் பொழுது அவன் போர்த்திபாரின் வீட்டை விட்டு புறப்பட்டான். சிறைச்சாலையிலே வஸ்திரங்கள் அவிழ்க்கப்படும் பொழுது அவன் சிறைச்சாலையிலிருந்து சிங்காசனத்திற்கு புறப்பட்டான். நல்ல பிதாவே, எங்களுடைய வாழ்க்கையில் கர்த்தர் ஒரு சில மனிதர்களை நீர் பயன்படுத்துவது தீமைக்கல்ல, நன்மைக்காக. நிறைய பிள்ளைங்களுக்காக ஸ்தோத்திரம். எங்களை ஒப்பு கொடுக்குறோம். காலேஜில் எங்கே சேரன்னு கன்ஃபியூஷனில் இருக்கிற பிள்ளைகளுக்கு உதவி பண்ணுங்க. நல்ல இடத்துல சீட் கிடைக்கட்டும், நல்ல ஸ்காலர்ஷிப்பில் சீட் கிடைக்கட்டும். உங்கள் பிள்ளைங்க எல்லாரும் உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம். குடும்பங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படட்டும். அவர்கள் கண்ணீர்கள் மாறட்டும், அவர்கள் வியாதிகள் மாறட்டும், அவர்கள் துன்பங்கள் மாறட்டும், அவர்கள் துக்கங்கள் மாறட்டும், அவருடைய சுபாவங்கள் மாறட்டும், அவருடைய வியாதிகள் மாறட்டும். அவருடைய பிள்ளைகளை பட்டணத்தில் கர்த்தர் உயர்த்துவீராக ஒப்பு கொடுக்கிறோம். இந்த ஜாஷ்வா டிவி ஆசீர்வதிங்க இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆம். ஆண்டவர் ஒரு சில உயர்வுக்காய் ஒரு சில மனிதர்களை பயன்படுத்துவார். ஜெபம் பண்ணுங்க, பைபிள் வாசிங்க, உயர்ந்த ஸ்தானத்தில் வைக்கப்படுவீர்கள் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்துட்டாங்க. வாங்க வாங்க வாங்கம்மா, வாங்க வாங்க வாங்க. வணக்கம்மா. உட்காருங்க. உன்னை கூப்பிட்டு வாமா. உன்னை பிடிச்சிருக்கா? உன்னை பிடிச்சிருக்குது. உங்க பர்னிச்சர்ஸ் ரொம்ப அழகா இருக்குது. அதுவா, எங்க அப்பா காலத்துல இருந்தே வீட்டுக்கு தேவையான ஜன்னல், கதவு எல்லாத்தையுமே கடையாளு ரொட்டி நாதன் டிம்பர்ஸ்ல தான் வாங்குவோம். இப்போ அவங்களோட புது பர்னிச்சர் ஷோரூம் சங்கரன் கோவில் ரோடு கடையாளு ரொட்டியில மிக பிரம்மாண்டமா ஆரம்பிச்சிருக்காங்க. அவங்க கிட்ட நம்ம வீட்டுக்கு தேவையான மாடல் பர்னிச்சர்ஸ், வுட் பர்னிச்சர்ஸ், டைனிங் டேபிள், ஆபீஸ் சேர், மர பீரோல், மரக்கட்டில், மெத்தை, அதுபோக எலக்ட்ரானிக்ஸ் பொருட்கள் அனைத்தும் ஒரே இடத்துல இப்போ கிடைக்குது. கல்யாணத்துக்கு தேவையான அனைத்து சீர்வரிசை பொருட்களும் ஒரே இடத்துல வாங்கிக்கலாம். இங்க இல்லன்னு எதுவுமே இல்ல. நியாயமான விலை, கலைநயம் மிகுந்த வேலைப்பாடு, தரமான பொருட்கள். என் பொண்ணு கல்யாணத்துக்கு அங்கதான் சீர்வரிசை வாங்க போறேன். அது என்ன, உங்க வீட்டு பொண்ணு நம்ம வீட்டு பொண்ணு, நம்ம எல்லாரும் சேர்ந்து குடும்பத்தோட போய் எடுப்போம். வாங்க, குடும்பத்தோட போகலாம். நாதன் டிம்பர்ஸ் துணை நிறுவனமான நாதன் பர்னிச்சர்ஸ், சங்கரன் கோவில் மெயின் ரோடு, கடையாளு ரொட்டி.